பச்சரிசி 3/4 கப்பு, வெல்லம் 3/4 கப்பு, தேங்காய் பால் 3/4 கப்பு, பால் 1 1/2 டம்ளர், நெய் 2 3 ஸ்பூன், ஏலக்காய் 1/2 ஸ்பூன், பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிகை. இதெல்லாம் பால் கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள். முதல்ல கொஞ்சம் ஜலம் விட்டு வெல்லத்தை கரைச்சிக்கோங்க. அப்புறம் தனி பாத்திரத்தில் கொஞ்சம் வெந்நீரை வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு வானலியில் பச்சரிசியை வெறும் கை சூடாக வறுத்துக்கோங்க. கை சூடாக மாவை வறுத்தாச்சு. இதில் கொட்டிக்கலாம். இதில் கொஞ்சமாக ஜலம் விட்டு கலக்கணும். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். மாவில் வெள்ளை கரைசலாக விட்டாக்க திதிப்பாக இருக்கும். இனிமேல் உருண்டை உருட்டி போட்டுக்கலாம். மாவை உருட்டிண்டாச்சு உருண்டையா. இப்போ வானலியில் பால் விடுறேன். 1 1/2 டம்ளர் பால், 1 டம்ளர் ஜலம். கொதிக்கிற பாலில் ஒன்றொன்னா மெல்ல நிதானமாக போடணும். ஒன்றொன்னா போட்டு அது வெந்தப்புறம் மேலே வரும். மொத்தமாக போடக்கூடாது. இந்த கொழுக்கட்டை பாலில் வேக வேக மேலே வருது பாருங்க. இந்த வெள்ளை கரைசலை விடுறேன். இப்போ 1 ஸ்பூன் நெய் விடுறேன். இப்போ பால் கொழுக்கட்டை தயாராகிடுது. கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா தேங்காய் பால் விட்டு ஏலக்காய் பொடி போட்டுடலாம். பால் ஆறினதும் தேங்காய் பாலை சேர்க்கவும். எப்போதும் தேங்காய் பாலை ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது, திரிஞ்சு போயிடும். இப்போ பச்சை கற்பூரமும் ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன். ஓகே, இன்னைக்கான பிரசாதம் ரெடி ஆகிடுத்து. பால் கொழுக்கட்டை ரொம்ப நல்லா வந்திருக்கு. அம்மா சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் எப்பவும் போல். நல்ல சூப்பரான ஒரு பிரசாதம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டேஸ்ட் பண்ணிப்பார். நீ டேஸ்ட் பண்ணிப்பார். எப்போவுமே நான் தானே டெய்லி டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். திருமலை நல்லா இருக்கா? ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. பாலோட டேஸ்ட் நீங்களும் உங்க ஆத்துல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு இந்த ரெசிபிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பால் ஆறினதும் தேங்காய் பாலை சேர்க்கவும்.